நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர். அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்சியா பற்றி ஹிந்தி நடிகர் ஆமிர் கான் சார் தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்தது. பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்சியா பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. நிறைய அவமானங்கள், இன்சல்ட், ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன். அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்க குழந்தைகளை மட்டம் தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க. நிறைய இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு குழந்தையில என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான குழந்தை அப்படின்னு என் மேலே ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்னை ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கண்ணு தெரியாத நிறையா குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு எழுத்து புரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. என் மேலே இருந்த செல்ஃப் பிட்டி போயிருச்சு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது. நிறையா தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்தேன். அதை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம்.